ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசியிலேயே சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் அமர்ந்திருக்கிறார்கள். 2ஆம் இடத்துல ராகு நல்லபடியாக குருவின் பார்வையில இருக்கிறார். 3ஆம் இடத்துல சனி பகவான் குருவின் வீட்டுல சுபத்துவமாக இருக்கிறார். 6ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து 2, 6, 10, 12ஆம் இடங்களை சுபத்துவப்படுத்துகிறார். 8ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். இந்த அடிப்படையில பிப்ரவரி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய 4ஆம் தேதி அளவில் புதனும், 6ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவானும், 13ஆம் தேதி அளவில் சூரிய பகவானும், 23ஆம் தேதி அளவில் செவ்வாய் பகவானும் 2ஆம் இடத்தில் சென்று அமர்ந்து குருவின் பார்வையை வாங்க இருக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு கூடுதலான வலிமை, திறமை, அதிர்ஷ்டம், அருள் எல்லாமே கிடைக்க போகிறது. உன்னுடைய ராஜ யோகாதிபதி சுக்கிர பகவான் 5, 10 கூடையவர், ஜீவனாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, ராஜ யோகாதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்து, 2ஆம் இடம் நல்ல இடம், 2ஆம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை வாங்க இருக்கிறார். உன்னுடைய பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி புதன் பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை வாங்க இருக்கிறார். 2ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை, புத ஆதித்ய யோகம், சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை, பிருகு மங்கள யோகம், சூரியனை குரு பார்க்கிறார், சிவராஜ யோக அமைப்புகள், சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருக்கிறார்கள், லக்ஷ்மி நாராயண யோகம், அபரிவிதமான அற்புதமான யோக அமைப்புகளோடு 2ஆம் இடமும் பாக்கியாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி இந்த அமைப்புகள் எல்லாம் நல்லபடியாக வலுவாக இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாகி 3ஆம் இடத்தில் மறைந்து குருவின் வீட்டுல சுபத்துவமாக இருக்கிறதுனாலையும் தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும், உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படும், குடும்பத்துக்குள்ளே இருந்த குழப்பங்கள் எல்லாம் அப்படியே விலகும். 3வது மனிதர்களால குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் ஏதாவது இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டிருந்தால் யார் யார் உங்கள் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விட முடியும். 3வது மனிதர்களால குடும்பத்துக்குள் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. 2ஆம் இடம் சாதாரணமான இடம் இல்லை. 2ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு அடிப்படையான இடம். 2ஆம் இடம் உடைய வருமானம், 2ஆம் இடம் உடைய பேச்சு, 2ஆம் இடம் உடைய முகம், 2ஆம் இடம் உடைய சாப்பாடு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபேமிலி லைஃப். அதாவது 2ஆம் இடம் சாதாரணமான இடம் இல்லை. உங்களுடைய நேம் அண்ட் ஃபேம் 2ஆம் இடம், உங்களுடைய இன்கம் 2ஆம் இடம், உங்களுடைய வார்த்தைகள் 2ஆம் இடம். 2ஆம் இடம் நல்லபடியாக ஒரு மனிதனுக்கு நல்ல சுபத்துவமாக இருந்து, அதாவது ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்துல 2ஆம் இடம் பாவத்துவமாகாமல் நல்லபடியாக சுபத்துவமாக இருந்து, 2ஆம் இடத்திலே சுபத்துவமாக இருக்கிற ஒரு கிரகம் நல்லபடியாக உங்களுக்கு தசாபுத்தி நடத்துகிற போது வாழ்க்கையில நீங்கள் கொடி கட்டி பறக்க முடியும். 2ஆம் இடம் அதீத வலுவோடு இருக்கிறது. என்னதான் சனி பகவான் உங்களுக்கு ராசிநாதனாக இருந்தாலும் ஏழரைச்சனி காலங்களில் படாத பாடுபடுத்தி விட்டார். கடுமையான மன உளைச்சல். முழுமையாக ஏழரைச்சனின் பிடியிலிருந்து நீங்கள் அப்படியே விடுபட்டு இருக்கிறீர்கள். ஏழரைச்சனி பகவான் முழுமையாக விடுபட்டு வெளியே சென்று விட்டார். மறுபடியும் இனி உங்களுக்கு ஏழரைச்சனி அமைப்புகள் வருவதற்கு 30 ஆண்டுகள் ஆகும். கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஏழரைச்சனி அமைப்புகள் முழுமையாக விடுபட்ட நிலையில சனி பகவான் 3ஆம் இடத்துல, 3ஆம் இடம் சனி பகவானுக்கு அற்புதமான இடம். 3, 6, 10, 11ஆம் இடங்கள்ல உபஜயஸ்தானங்கள்ல ராகுவோ சனியோ செவ்வாயோ, அதாவது இயற்கை அசுபர்கள் சனி, செவ்வாய், ராகு, கேதுக்கள் 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல இருக்கலாம். ராசிநாதன் சனி பகவானாகி 3ஆம் இடத்துல மறைந்திருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு. நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கி தருவார். ஏழரைச்சனி காலத்துல என்னென்ன அவமானங்களை எல்லாம் சந்தித்து கொண்டிருந்தீர்களோ அந்த அவமானங்களில் இருந்தெல்லாம் நீங்கள் அப்படியே விடுபட முடியும். உங்களோட பெயர் புகழ் அதிகரிக்கும். ராசிநாதன் சுபத்துவமாக இருக்க, ராசிக்கு எந்த தீய தொடர்புகளும் இல்லாமல் ராசி இயல்பாக இருக்க, 2ஆம் இடத்துல அபரிவிதமான யோக அமைப்புகளால் 2ஆம் இடம் புனிதமடைந்து இருக்கிறது. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். ராகு தனியாக 2ஆம் இடத்தில் இல்லை. ராகுவுக்கு சொந்த வீடுகள் இல்லை, அவருக்கு சொந்த இயல்பு இல்லை. இருக்கும் வீட்டின் அதிபதியை போலவும் பார்த்த சேர்ந்த கிரகங்களைப் போலவும் செயல்பட போகிறார். ராகுவிற்கு சுக்கிரனுடைய தொடர்பு கிடைத்திருக்கிறது. சுக்கிரன் உங்களுக்கு ராஜ யோகாதிபதி, ஜீவனாதிபதி, 5, 10 கூடையவர். புதனுடைய தொடர்பு கிடைத்திருக்கிறது. புதன் உங்களுடைய பாக்கியாதிபதி. நேரடியாக குருவேறு பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மையில சொல்றேன்,
அற்புதமான யோக அமைப்புகளோடு 2ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது. தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும், பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை எல்லாம் நீங்கள் தேடி போன காலம் போய் உங்களை தேடி வர போகிறது. 10ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டே இருக்கிறார். 10ஆம் இடம் பட்டம், பதவி, அதிகாரம். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், உத்தியோகஸ்தானம், தொழில் ஸ்தானம். குருநாதர் 6ஆம் இடத்துல சென்று மறைந்து விட்டார்னு சொல்லி தயவு செய்து கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் குரு. 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி, அதாவது விரையாதிபதி 6இல் மறைவது நல்லது. அவர் குருநாதராகி 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்வது அதை விட அற்புதமான விடயம். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது பட்டம் பதவி நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஐயா, ஒரு நல்ல இடமாற்றம் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோக உயர்வு, இடமாற்றம், சம்பள உயர்வு, மாற்றங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. இடமாற்றத்திற்காக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றம். நான் ஒரு இந்த நல்ல லொகேஷனுக்கு இடம் மாற வேண்டும், நிச்சயமாக கிடைக்கும். ஐயா, ஒரு பதவியில உயர்வு கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய அனுபவம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமைக்கு ஏற்ப நிச்சயமாக பதவி உயர்வுகள் உண்டு. 10ஆம் இடம் குருவின் பார்வையில வலுவாக இருக்கிறது. சூரிய பகவான் குருவின் பார்வையில சிவராஜ் யோக அமைப்புகளோடு, சூரியன் மாதம் முழுக்க குறிச்சுக்கிற தொடர்போடு இருக்கு. 10ஆம் இடத்தை குரு பார்க்க உண்மையில சொல்றேன், பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரத்தை நீங்கள் தேடி போன காலம் போய் உங்களை தேடி வர போகிறது. கௌரவம், பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை எல்லாமே உயர்வடைய போகிறது. பழைய கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும். 6ஆம் இடத்துல குரு இருக்கிற போது அற்புதமான ஒரு அமைப்பு. அவரவர் வயதுக்கு ஏற்ப சுப கடன்கள் கிடைக்கும். கல்வி கடன், தொழில் கடன், வியாபார கடன், வாகன கடன், ஹவுசிங் லோன், வீட்டு கடன் எல்லாமே கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. கடன் நோய் எதிர்ப்புகள் அப்படியே விலகும். தேவைப்பட்டால் சுப கடன்களை வாங்கி கொள்ள முடியும். சுப கடன்கள் வாங்கி தொழில முன்னேற்றமாக போகலாம். புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம். புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளலாம். உண்மையில சொல்றேன், பெரிய அளவில் எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. எல்லாமே எப்படி எந்த எக்ஸ்பெக்ட்ல பார்த்தாலுமே உங்களுக்கு எல்லாமே ஃபேவரபிளா இருக்குது. 2ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது. 3ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கலாம். குருநாதர் 6ஆம் இடத்துல உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு குருநாதர் 6ஆம் இடத்துல மறைந்திருக்கலாம். அவருடைய 6ஆம் இடத்துல குரு போய் இருக்கிற போது அற்புதமான ஒரு யோக அமைப்பு என்னன்னு சொன்னால், 6ஆம் இடத்துல குரு அமர்ந்த உடனேயே 10ஆம் இடம், 2ஆம் இடம், 6ஆம் இடம் புனிதம் அடைந்து விடும். 6ஆம் இடம் வேலை, 10ஆம் இடம் தொழில், 2ஆம் இடம் வருமானம். இந்த அமைப்புகள்ல இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். நல்ல வேலை கிடைக்கும், கை நிறைய சம்பளத்தோட. 8ஆம் இடத்தை 4-5 கிரகங்கள் வலுத்து பார்க்க போகிறார்கள். 12ஆம் இடம் நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறது. அதாவது நிலையான சொத்துக்களை வாங்க முடியும். அப்படியும் சுப செலவுகள் இருக்கிறது. நிலையான சொத்துக்களை வாங்க முடியும், வண்டி வாகனங்கள் வாங்க முடியும், விலை உயர்ந்த கார் வாங்க முடியும், நகை நட்டுகளை வாங்க முடியும். அதாவது உங்களுக்கு மனசுக்கு பிடித்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கு அற்புதமான காலம். நிலையான சொத்துக்களை வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், வீடு கட்டலாம், நகை வாங்கலாம், விலை உயர்ந்த ஆடைகள் வாங்கலாம். அற்புதமான யோக அமைப்போடு 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு விடிந்திருக்கிறது, மலர்ந்திருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகள் புதிதாக ஒரு கோர்ஸை தேர்வு செய்து படிக்கலாம். நல்ல ஆசிரியர்கள், நல்ல வழிகாட்டிகள் கிடைப்பார்கள். படிப்பதற்காக, கல்வி கற்பதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் துல்லியமாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு டூராக போகலாம். தொழில் அடிப்படையில, வியாபார அடிப்படையில, கல்வி அடிப்படையில வெளிநாடு செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மலேசியா, சிங்கப்பூர், அரபு நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பார்த்துக் கொள்ளுங்கள். எதப்படி இருந்தாலும் சுப செலவுகள் இருக்கிறது. நிலையான சொத்துக்களை வாங்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி அமைப்புல நீங்கள் ஏதாவது வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் வெளிநாட்டு அந்நிய வருமானம் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. பாஸ்போர்ட், விசா அமைப்புகளில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட போகிறது. பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உயர்வடைய போகிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமைய போகிறது. 8ஆம் இடம் வலிமை அடைகிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல 2ஆம் இடம் பாபத்துவமாக இருந்து, ராகு தோஷத்தோட இருந்து, உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் சற்று சுமாரான பலன்கள் தான் இருக்கும். அதையும் சொல்லி விடுகிறேன். உடைய பிறந்த ஜாதகத்தையும் கோச்சாரத்தையும் இணைத்துத்தான் பலன்களை பார்த்து பழக வேண்டும். எது எப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். அற்புதமான கோச்சாரம் நடந்து கொண்டு இருக்கிறது. குருவாயூர் அப்பனை வழிபடலாம். திருப்பதி வெங்கடாச்சலபதியை வழிபடலாம். அதாவது திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க பெருமானை வழிபடலாம். ஏகாதசி நாட்கள்ல விரதம் இருந்து மகாலட்சுமியையும் பெருமாளையும் வணங்குகிற போது எல்லா நன்மைகளையும் நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும். குருவாயூர் வழிபாடு, திருப்பதி, திருச்சி, ஸ்ரீரங்கம் இந்த அமைப்புகளை பார்த்துக் கொள்ளுங்கள். பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நீங்கள் வழிபட வேண்டும். பரணி, பூரம், பூராட நட்சத்திர நாட்கள்ல, வெள்ளிக்கிழமைகள்ல, பௌர்ணமி நாட்கள்ல, ஏகாதசி நாட்கள்ல விரதம் இருந்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நீங்கள் வணங்குகிற போது சின்ன சின்ன தடைகள் கூட அப்படியே விலகிவிடும். தொட்டது துலங்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, பருத்தி புடவையாய் அல்ல காஞ்சிபுரம் பட்டாகவே காய்க்கக்கூடிய அற்புதமான யோக மாதமாக இருக்கிறது பிப்ரவரி மாதம். மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள்.
2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.